இன்டர்நெட் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அதுக்கு அடிக்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு கருத்தரங்கம். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், அது இளைஞர்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாமே, அது சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து வயதை அடைந்த வயோதிகர் வரைக்கும் என்ன செய்யுது, இந்த இன்டர்நெட் தன்னை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம அடிமையாக ஆகிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நமக்கு அடிமையாக ஆக்கணும். இதுதான் நம்முடைய பண்பு. இப்போ ஒருத்தவனுடைய திறமை, ஒருத்தவனுடைய அறிவு எல்லாமே எதில் இருக்குன்னு சொன்னால் அவன் எல்லாவற்றையும் தனக்கு அடிமையாக வைத்திருக்க வேண்டும். அவன் எதுக்கும் அடிமையாக ஆகிவிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பல இளைஞர்கள், பல வாலிபர்கள் எல்லார் கையிலையுமே இன்றைக்கு இன்டர்நெட் என்ன செஞ்சிருச்சுன்னா அடிமையாக ஆக்கிருச்சு. எல்லோரும் அடிமையாக அதற்கு ஆகியும் விட்டார்கள். அதற்குண்டான விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விளைவுகள் இன்றைக்கு மாணவர்களிடத்தில், வாலிபர்களிடத்தில் இருக்கிறது. என்ன விளைவு? முதல்ல பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இன்டர்நெட் மூலமாக விளைவு நமக்கு கல்வியை அது போக்குகிறது. அது அறிவு ஞானத்தை அது குறைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் என்ன செய்யாது, இன்டர்நெட்டுன்றது இருக்காது. என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் தேடணும்னு சொன்னால் பல புத்தகங்களை புரட்டி பார்க்குற மாதிரி வரும். ஒரு விஷயம்தான் தேட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பல புத்தகங்களை படிப்பாங்க, பல புத்தகங்களை ஆய்வு செய்வாங்க. அது மூலமா அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்க எந்த விஷயத்தை தேடினாலும் அந்த விஷயத்தை கிடைக்கும். இப்போ இதில் என்ன யூஸு? அவங்க ஒரு விஷயத்தான் தேடினாங்க, ஆனால் புக்ஸில் தேடும் போது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும், ப்ளஸ் அவங்க தேடின விஷயமும் அதில் கிடைக்கும். ஆனால் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம யூஸாக தான் நம்ம பயன்படுத்தினா இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம என்ன தேடுறோமோ அது மட்டும்தான் அது கொடுக்குமே தவிர மற்ற எந்தவித நாலேஜும் அது அதிகப்படுத்தவே படுத்தாது. அப்போ இது நமக்கு ஈஸியாக போயிருச்சு, இந்த இன்டர்நெட் நமக்கு இலகுவாக போயிருச்சு, எது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸை நம்ம என்ன செய்கிறோம், இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிட்டே வந்துடும். இப்போ யாரு கையில் என்ன செய்யல, புக்ஸ் கிடையாது. நான் இந்த கம்பத்தில் ஒரு வழியாக வெளியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேனை பார்த்தேன். அந்த வேன் ஃபுல்லாக புக்ஸாக இருந்துச்சு. அப்போ அந்த வேன் டிரைவர்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புக்ஸு என்ன செய்யுது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால புக்ஸை நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணுன்றதுக்கான விழிப்புணர்வு பெறணுன்றதுக்காக என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஊருக்கா, ஒவ்வொரு மாநிலத்துக்கா இந்த வேனை நாங்கள் எடுத்துகிட்டு போய் புத்தகத்தை வாங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க அந்த வேன் டிரைவர் சொன்னார். அப்போ என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட்டுக்கு நம்ம அடிமையாக போனதுனால நம்ம புக்ஸை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறோம். அது ஸ்கூல் புக்ஸாக இருந்தாலும் சரி, சாதாரண நம்முடைய நாலேஜை வளர்த்துக்கக்கூடிய பொது புத்தகங்களாக இருந்தாலும் சரி. அப்போ அது நம்முடைய திறமை அது என்ன செய்யுது, குறைக்குது. அது நம்முடைய அறிவு ஞானத்தை அது என்ன செய்யுது, குறைக்குது. நம்ம அறிவுடைய தேடல் அது என்ன செய்யுது, அது குறைக்குது. மாறாக அதில் நமக்கு கரெக்டான டைமிங்கில், ஷார்ட் டைமிங்கில் நமக்கு எது கேட்டாலும் அது கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு அடிமையாக ஆகிறோமே தவிர நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், புக்ஸுக்கு உண்டான பக்கம் போகாததுனால இன்றைக்கு உண்டான வாலிபர்களும் இளைஞர்களும் என்ன செய்யறது கிடையாது, அறிவினுடைய பாதையில வளர்ச்சிக்கு போகுவது கிடையாது. இது ஒரு தடையாக இந்த இன்டர்நெட் அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. சரி, யூஸ்ல கூட விடுங்க, யூஸே இல்லாம இன்டர்நெட் அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. வீடியோ, சினிமாஸ், அப்புறம் என்னது கேம்ஸு. இன்னைக்கெல்லாம் தியேட்டருக்கு கூட போகாத ஆட்கள் என்ன செய்யறாங்க, குறைஞ்சிக்கிட்டு வராங்க. ஏன்? ஃபோன் கையில் வந்துருச்சு. இப்போ வீட்டுற படம் கூட என்ன செய்யுது, உடனே வந்துடுது, உடனே பார்த்துடுறான். தியேட்டர் கூட போகணும் கூட அவசியம் கிடையாது. அப்போ என்ன செய்யறான், அந்த அளவுக்கு இன்டர்நெட் என்ன செஞ்சிருது, அவனை அடிக்ட் பண்ணிடுது. அப்போ சினிமாஸ் போன்ற விஷயத்தில் ஈடுபடுறான், தவறான விஷயம் அதில் இருக்குது, தவறான விஷயத்தை பேசுகிறான், தவறான விஷயத்தை கேட்குறான். அதை என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரத்தை அவன் வேஸ்ட் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொன்னால் ஒரு படம் 2.5 மணி நேரம், 3 மணி நேரம். அப்படின்னா ஒரு நாளைக்கு அவன் 3 மணி நேரத்தை அவன் வேஸ்ட் பண்ணுறான்.
அப்போ இந்த இன்டர்நெட்டில் நம்ம அடிக்ட் ஆகிட்டோம்னு சொன்னால் நம்ம நாலேஜை குறைச்சிக்கிட்டே நம்முடைய நாலேஜ் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ரெண்டாவது, நம்முடைய டைமிங் ஃபுல்லாக வேஸ்ட்ஃபுல்லாக தான் கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன, நம்ம கேம்ஸை பார்க்குறோம். இன்றைக்கி கேம்ஸை யூஸ் பண்ணுறதுனால அவனுடைய மூளை என்ன செய்யுது, சுருங்கி போயிடுது. ஒருத்தவன் கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டா அவனுடைய மூளை என்ன செய்யலை, புது புது விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அந்த மூளை அந்த கேம் அவனை விட்டு என்ன பண்ணிடுறது, தடுத்துருது. இது வாலிபர்களை பொறுத்த வரைக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளை பார்க்குறோம். இப்போ சின்ன பிள்ளைகளை எப்படி தெரியுமா வளர்க்குறாங்க, சாப்பாடு ஊட்டுறதா இருந்தால் கூட கையில் ஃபோனை கொடுத்துட்டு தான் சாப்பாடே ஊட்டுறாங்க. நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். சாப்பாடு சாப்பிடாததுனால பிள்ளைங்கிட்ட என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு ஃபோனை கொடுத்துருவாங்க, ஒரு கார்ட்டூனை கொடுத்துருவாங்க. அந்த கார்ட்டூனை கொடுத்துட்டு நம்ம இந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, தாயோ தந்தையோ. ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அந்த பிள்ளை சாப்பாடு சாப்பிட்டும் தான், ஆனால் போக 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 அந்த கார்ட்டூன் மேலே மோகம் வந்து கடைசியாக அந்த ஒரு வாலிப பருவத்தை அடையிற வரைக்கும் அவன் கார்ட்டூனிலேயே தான் இருப்பான். இதனால் என்ன விளைவு, அவனுடைய மூளை மழுங்கி போயிடும். மூளை மழுங்கி போயிருச்சுன்னா என்ன போயிடும், எந்த ஒரு புது விஷயத்தையும் சிந்திக்கவே மாட்டாங்க. அன்றைய விஞ்ஞானிகள் எப்படி மாறினாங்க, அன்றைய விஞ்ஞானிகள் எப்படி விஞ்ஞானிகளாக மாறினார்கள் பார்த்தா, படிப்பாங்க, புத்தகத்தை படிப்பாங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு அந்த படிப்பை வச்சு ஆய்வு செய்வாங்க விஞ்ஞானிகள். ஆய்வு செய்வதன் மூலமாகத்தான் பல கண்டுபிடிப்புகளை அவங்க என்ன செய்வாங்க. வெறும் படித்தா மட்டும் என்ன செய்யறது கிடையாது, ஒருத்தவங்க சயின்டிஸ்ட் ஆகலான்றது கிடையாது. படித்து அவனுடைய மூளையை அவன் சிந்திக்கணும், படித்து அவனுடைய மூளையை செயல்படுத்தணும். இப்படி இருந்தால் தான் அவன் என்ன செய்யணும், ஒரு விஞ்ஞானியாகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் அவன் மாறுவான். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வாலிபர்கள் படிக்கிறார்கள், ஆனால் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா, புது புது கண்டுபிடிப்புகளை முன்னேற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. காரணம் என்ன, மூளை சிந்திப்பதற்கு அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை, மூளை வேலை செய்வதற்கு அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை, புது புது விஷயத்தை சிந்திப்பதற்குண்டான மூளை உண்டான கெப்பாசிட்டி அவனுக்கு கிடையாது. இது எங்கிலிருந்து வந்துச்சு, இது போல இன்டர்நெட்டுக்கு அவன் அடிமையா போனதுனால தான் இன்றைக்கு அவனுக்கு இந்த அளவுக்கு அவனுக்கு விளைவாக நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் விஷயம் அவனுக்கு நாலேஜை குறைச்சிருது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம், அவன் முதல் விஷயம் நாலேஜை குறைச்சிருது. ரெண்டாவது விஷயம் அந்த இன்டர்நெட்டில் அவன் அடிமையாக ஆகிட்டான்னு சொன்னால் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பொன்னான நேரத்தை அவன் வேஸ்ட்ஃபுல்லாக தான் செலவு செய்வான். மூணாவது விஷயம், மூளை புது புது விஷயங்களை சிந்திப்பதற்குண்டான ஒரு தடையாக இந்த இன்டர்நெட் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக
Good evening to all you guys. இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கம் இன்டர்நெட் அப்படிங்கிற இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிறது எதுக்காக இன்றைய கால வாலிபர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், இவங்க எதுக்காக அதில் இவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தரங்க அமர்வில் இருக்கிறோம். ஆரம்பமாக சில தகவல்களை சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ கேதர் பண்ண விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய காரணம் இந்தந்த விஷயங்களையெல்லாம் பார்த்து தான் இந்த கால சமூக மக்களாக இருக்கட்டும், மாணவர்கள், வாலிபர்கள், யங்ஸ்டர்ஸ் நம்மள மாதிரியான எல்லா பேருமே இந்த இன்டர்நெட்டில் அடிக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்டர்நெட்டுடைய நம்ம பயன்படுத்துகிற அந்த வே அப்படிங்கிறது ஒரு 2 விதமாக இருக்குது. நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய கருத்துக்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் அதிகமாக இருக்கிறதும் பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக அதில் நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டியோ இது 2மே கலந்து இருந்தாலும் அதிகமாக இருக்கிறத கணக்கிட்டு அதனுடைய கிரேடை நம்ம சொல்லுவோம். இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக யூஸ்ஃபுல் தான் இருக்குதுன்னு சொல்லி அதை நல்ல விதமாக பயன்படுத்துறது ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட அது அதிகமாக தீய வழிக்கு அதை அணுகிற முறை தவறான வழியில் இருக்கிறதுனால அது மூலியமாக நடக்கிற விபத்துகள், தவறுகள், தவறான கலாச்சாரம் ஏற்படுவதற்கான பல்வேறு காரணங்கள் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற சமூக வலைதளங்களில் ஒருத்தவன் அடிக்ட் ஆகிட்டான்னு சொன்னால் ஆரம்பமாக அவன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அவன்கிட்ட புதுசாக என்ன தோணுன்னு சொன்னால் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவான். ஒரு கூட்டமாக ரிலேஷன்ஷிப்பு கூட இருக்கக்கூடிய அவன் தனியாக அந்த இன்டர்நெட்ல எப்போ அடிக்ட் ஆகிறானோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் தனியாக இருக்கணும் அப்படின்னு தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லா வேலையும் தான் செய்யணும்னு சொல்லி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை உட்படுத்த மாட்டான். அவனுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் முக்கியம் கிடையாது. ஆனாலும் அவன் செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதோ அவனுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கையில ஒரு சின்ன ஒரு மொபைலுக்குள்ள, ஒரு டெலிஃபோனுக்குள்ள அப்படி உலகத்தையே கொண்டு வந்து அதை நம்ம கைக்குள்ள வச்சுட்டு உட்காரும் பொழுது நம்ம உடம்பு மூலியமா, உடல் மூலியமா செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இங்கே நிறுத்தப்பட்டுருச்சு. இப்போ உடல் ஆரோக்கியம் கிடைக்க மாட்டேது. நம்ம பார்க்கறோம் தானே, எத்தனையோ வேலைகளை இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட் டெக்னாலஜி அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுனதுனால உட்கார்ந்த இடத்துல இருந்தே நோகாம நொங்கு திங்கிற அளவுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த டெக்னாலஜி இந்த காலத்துக்கு டெக்னாலஜி வளர்ந்து கொடுத்துருச்சு. அதனால அந்த உடல் ஆரோக்கியம் இங்கே குறையப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எப்போ அவன் அந்த இன்டர்நெட்ல சமூக வலைதளங்கள் அவன் அடிக்ட் ஆகிறானோ அவன் அதுக்கப்புறமா அவனுடைய கவனம் ஒரு திசையை நோக்கி இருக்காது. அவனுடைய லட்சியம், அவனுடைய எய்ம் அப்படிங்கிறது ஒன்றை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இதுல அடிக்ட் ஆகி இதை கிராஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் தனிமையை விரும்புவான். அதுக்கப்புறமா அவனுடைய கவனம் சிதற ஆரம்பிக்கும். அவனுடைய கோல் அப்படிங்கிறது அவனுடைய கோலை தாண்டி பல டைவர்ட்டா மாற ஆரம்பிச்சிடும். இப்படி கவனம் செதறதுடைய விளைவு அவன் எங்க போய் அது முடியும் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப என்ன சொல்ல வரோம்னா, இந்த கருத்தரங்கம், இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எங்கோ இருக்கிறவங்களை இங்க பார்க்கக்கூடியது. இந்த டைம்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுடைய யூஸ்ஃபுல்னு பார்க்கும்பொழுது நிறைய இருக்குது. இங்க இருக்கக்கூடிய தகவல்களை உடனே இங்கே ஷேர் பண்ணணும், ஷேரிங்கா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதா இருக்கட்டும், நாலேஜ் அதிகமா நம்ம கூகுள், குரோம் போன்ற இந்த மாதிரி வலைதளங்கள்ல கேதர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது போல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துற வே ராங்கா இருக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஒரு வழிகேட்டா தான் வந்து அமையுது. இந்த யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும். அப்போ இந்த வலைதளம், இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது ஏன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஏன் உடனே அடிக்ட் ஆகுறாங்க, ஏன் எல்லாரும் உடனே அடிக்ட் ஆகுங்கிற கொஸ்டின் இருக்கும்ல. அப்ப ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரம்பமா இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கேதர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பை வந்து அடிக்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்பை எந்த மாதிரியா கொண்டு போயிடும்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த இன்டர்நெட் மூலியமா ஒரு குட் கம்யூனிகேஷன் கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை பயன்படுத்துற வே ராங்கா இருக்கும் பொழுது ராங்கான ரிலேஷன்ஷிப்பை அங்க அவங்க பெற்றுக்கிறாங்க. இதுல பாதிக்கப்படுற மாணவர்களோ, இளைஞர்களோ, இளைஞிகளா யாரா இருந்தாலும் அந்த இன்டர்நெட், அந்த டெலிஃபோன், அந்த செல்போன்ல அடிக்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேவா அமையுது. இது மட்டும் இல்லாம இன்னும் சொல்றாங்க கேம் அடிஷன்.
இப்போ நம்ம பார்க்குறோம், அதிகமான நேரங்கள் நம்மளுடைய வேலைகளில் கழிச்சாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அந்த கேமை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா ஃபுல் வேலையாகவே அந்த கேமிங்கில் தான் இருக்கிறான். அப்போது இந்த டெலிஃபோனுக்குள்ளே அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேம்லாம் வந்ததுனால இந்த இன்டர்நெட் இந்த டெலிஃபோனுக்குள்ளே அவன் அடிக்ட் ஆகிறதுக்கு செகண்ட் வேயாக அது அமையுது. எப்போ அந்த இன்டர்நெட்டை ராங்கான வேலாவை பயன்படுத்தும் பொழுது. ஸோ எல்லா விஷயத்திலையும் நல்லது கெட்டது இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்லதை அணுகி முறைந்து அதன்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிற முடியும், நம்மளும் பயன்பெற முடியும், நம்ம மூலியமா பல பேரை பயனளிக்கவும் முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட்ல ஒருத்தவன் அடிக்ட் ஆகிட்டான். சரி, நான் இப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல நான் போகல, ஆனாலும் அதுல ஒருத்தவன் அடிக்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னா அதுல எப்படி வெளியில வருது? ஏன் அதை விட்டு எப்படி நம்ம வெளியில வருது? அந்த இன்டர்நெட்ல நம்ம கேதர் பண்ற விஷயங்கள் ராங்கா இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, அப்படி இருந்தா அதை விட்டு எப்படி நம்ம வெளியில வருது? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற கொஸ்டினையும், அது போல அந்த இன்டர்நெட்ல நம்ம பாதிக்கப்படக்கூடிய உடலா இருக்கட்டும், நம்மளுடைய உள்ளமா இருக்கட்டும், இதற்கான தீர்வு என்ன? அது எப்படி பாதிக்கப்படுது? நம்மளுடைய உள்ளம் எப்படி அந்த இன்டர்நெட்ல பாதிக்கப்படுது, நம்மளுடைய உடல் எப்படி அந்த இன்டர்நெட்ல பாதிக்கப்படுதுங்கிற இந்த ரெண்டு கொஸ்டினையும் ரிஸ்வான் அத்தாய் கிட்டே கேட்கிறேன். ஏன்னா அவங்க தான் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த உள்ளம் எப்படி அந்த இன்டர்நெட் மூலியமா பாதிக்கப்படுது, சரி அப்படியே நீ போய் அதுல விழுந்துட்ட, எப்படி அதுல இருந்து நீ தப்பிக்க போற அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ரிஸ்வான் அத்தாய் சொல்ல போறாங்க. Alhamdulillah, with the grace of Almighty Allah, our Athayi Arabic College Kambambing has made a wonderful and the precious conversation about under the topic of how these generations are addicted in internet. Bismillah, Athayi raised one question to me. Nowadays, most of the youngsters and the age about the 20 to 30, people are addicted in internet. What is the reason? I would like to share some research proof. Okay. In America, the Pew Research Center is one of the research center in well-known research center in America. He has resulted that 77% of Americans, 77% of American peoples are working in daily routine. The daily routine work are based on the online. We have to see in that 77% of daily basis work on doing in online, balance 23% of the people are going to the other works. This is what the research of the Pew Research Center in America. And Bismillah, I raised again one question. If any people are affected in internet or addicted in internet, what is the reason? What are the symptoms happen in physically and mentally to the person? The research was said, if anyone addicted in internet, if any person are addicted in internet, the first reason scientists have said that there are body aches in physically manner. There are well-known body aches in some physically manner, and the second one they have said that insomnia, it is a problem of vision sights. There are low and long sights of the vision problem are happen in that person, and finally they say that emotionally there was a depression and dishonesty and anxiety. This is the reasons of the internet addiction to this generation. How can we overcome from this problem? There is no specific treatment for overcome from the internet. If we want to overcome from the addicted of the internet, we have to change our work. We have to change our daily routine work on the other basis manner. Nowadays we have see many youngsters are spending most time in online relationship, most time in online gaming. They are neglecting their real life peoples and real life friends. This is the main reason of the addicted person. We have to change that manner. We have to work in short time in internet. We have to easily overcome from. May Allah Azza wa Jal grant tawfiq to what we can hear. Assalamu alaykum wa rahamathullaahi wa barakathuhu. Assalamu alaykum wa rahamathullaahi wa barakathuhu. Good evening to all my dear friends and my chief dignity. A wonderful topic about the addiction of internet. Yes, I want to talk about internet in Urdu. पहले हमें मालूम होना क्या
ये एडिक्शन है ना इंटरनेट पे, पूरे जने पे एडिक्ट हो रहे हैं ये इंटरनेट में। अब है सो ज़माने में कोई भी एडिक्शन नहीं, सो इंटरनेट में कोई भी नहीं, कहाँ भी नहीं, कभी भी नहीं, वैसा करके हमने मालूम होता। अब 100% में कौन भी इंटरनेट में एडिक्शन है करके देखो तो 99% आपको इंटरनेट में एडिक्शन होको है करके हमने मालूम होता। उसमें 1% करको मालूम होता है, उसमें आपको कौन भी यूज़फुल हमें क्या करेंगे, इंटरनेट को यूज़ करेंगे करके मालूम होता। और एक चीज़ क्या करके देखो तो अब है सो ज़माने में कब सोते कब उठते करके देखो तो पूरा भी रीसाइकिलिंग होता। सोने टाइम को जगते, जगने टाइम को सोते, क्या बोलता हूँ करके देखो तो रात को फुल क्या करते हैं, जगते हैं, इंटरनेट में सटे एडिक्ट रखते, कभी एडिक्ट में रहते हैं इंटरनेट में, सुबह में पूरा सोते हैं। तब ये ज़माना कैसा जाता करके देखो तो एडिक्ट में ऐसा एडिक्ट होता है कि अम्मी अब्बा बुलाते हैं, क्या तभी एक चीज़ की वजह से माँ बाप बुलाते हैं तो एक कान में हेडफोन रख लो, एक कान भी हेडफोन रख लो, क्या बोलते हैं हम ना मालूम में छोता नहीं तर को बोलो तो। तब इस ज़माने में ऐसा एडिक्ट हो गई कि इंटरनेट में कौन भी उसमें से बाहर आएंगे भी नहीं करके हमने मालूम होता। वो भी पहले हमारे माँ बाप के साल में देखो तो किसके ने भी इंटरनेट नहीं रहा, पूरे जने के ज़िंदगी भी ऐसा रहा कि बहुत पीसफुल रहा ज़िंदगी। कभी इंटरनेट हमने आया कि तब से हमें ऐसा एडिक्ट होए कि हमने कौन सा चीज़ भी नहीं, क्या भी नॉलेज भी गैदर कर सकते नहीं, बुक देखे तो भी नहीं आता, लेकिन पढ़ने भी होता नहीं, खाली इंटरनेट फ़ोन में है, पूरा दुनिया भी है फ़ोन में करको हमने मालूम होता। तब ऐसा इंटरनेट है ना, तब इसमें एडिक्ट कितने जने ही करको देखा तो पूरे जने भी ही, कौन भी करको। अब हमें भी है ना, अब घर को जो तो क्या करेंगे, इन फ़ोन ऐसे नहीं रहना होगा, हमें क्या करेंगे, यूज़ करेंगे फेसबुक यूज़ करेंगे, इंस्टाग्राम यूज़ करेंगे, व्हाट्सएप यूज़ करेंगे। अच्छा चीज़ को यूज़ करके देखे तो उसमें हम बुरा चीज़ भी देखते हैं, बुरा चीज़ भी हमें सुनते हैं। तब ऐसा एडिक्ट हो गई है इंटरनेट में, तब ये ज़माने में ऐसा एडिक्ट हो गए कि पूरे टीनेजर्स में ऐसा एडिक्ट हो गई इंटरनेट में। तब ऐसा मालूम करना। अब दूसरा क्या, हम बिस्मिल्लाह बोले, क्या बोले, अब आपको दुनिया में ऐसी चीज़ें हैं, इंटरनेट में ऐसा एडिक्ट हो गई, ये कैसा हमें रेक्टिफाई करना करके देख बोले तो रिजवान हमने बोले ऐसा चीज़ करे तो हमें ये इंटरनेट से एडिक्ट से हमें रेक्टिफाई कर ले जाकर को मालूम था। तब अब अगले जमील बात करेंगे। अस्सलामु अलाइकुम रहमतुल्लाहि ताला बरकातुहू। Yeah, I think so. Everyone will use internet in this generation. Without internet, we cannot do in this generation. I think so. I'm studied in a newspaper. I think so. Yesterday, in a newspaper, I have read in a news. A 17 years old girl in Indonesia. He is living in Indonesia. 17 years old girl came to Chennai for seeing his Instagram friend. For seeing Instagram friend without permission of his parents, he came to India to visit his friend at Chennai. See how the internet will close this generation. We can see in everywhere, in our friend, and outside our friend, without a phone he cannot live. Nowadays we can see in this internet everyone addicted in the game of PUBG, Free Fire. Everyone know that game. Without that game they cannot live. Yesterday a friend said, without PUBG, a girl is studying in a school. In the lockdown time, the parents have offered her a mobile phone for online classes. He cutted the online classes and playing at PUBG. Until how he gone means without PUBG he cannot live. In a day he wants to play a PUBG match at the day. He continuing like this. After a few days gone, the school will reopen. And the time he cannot sit it without playing PUBG. See my dear guys, in this generation, everyone without an internet we cannot live. Everyone we cannot live.
That's all, my dear guys. Thank you. Assalamu alaykum, rahamathullaahi, barakathuhu. Assalamu alaykum warahmatullahi wabarakatuh. என்னுடைய கருத்தரங்கத்தோட டாபிக் என்னன்னு சொன்னால், இணையதளம் என்பது வாலிபர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு நல்லதாக இருக்கா இல்லை கெட்டதாக இருக்கா, அவங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப அடிமையாகிட்டாங்க. அதுதான் இன்றைக்கோட டாப்பிக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால், இணையதளம் வந்து என்ன செய்யுது, 2 வழி இருக்குது. நம்ம வந்து 2 வழியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி அந்த 2 வழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று அதை நம்ம நல்லதாக பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லையா கெட்டதாக வழியிலையும் நம்ம பயன்படுத்திக்கிறாங்க. நல்லதாக பயன்படுத்துறதுல நம்மளுக்கு என்ன பிரோஜனம் இருக்குன்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ ஜிகே ஜெனரல் நாலேஜ்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன செய்யுது, நம்ம என்ன செய்யலாம், கூகுளில் தேடி அந்த நல்ல விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு தவறான செயல்களில் அந்த 2வது மாற்று வழியில் என்ன செய்கிறாங்கன்னா அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால ரொம்ப என்ன செய்யுதுன்னா, இளைஞர்கள் மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய சிறு குழந்தைகள் இருந்து எல்லாருமே அந்த தவறான பாதையில் வந்து ரொம்ப மூழ்கிட்டாங்க. ஒரு சின்ன காமெடி ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, அவங்க ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க, அடே பையனே, இவன் மகனே, ஃபேஸ்புக்கெலாம் என்ன செய்யாத, யூஸ் பண்ணாத, அதில் நிறைய ஃபேக் ஐடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீ நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியப்பா, அதை நான் தான்ப்பா அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பையன் என்ன செய்யறான், தன்னுடைய பேரை ஐடி வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ணி மெசேஜ் பண்ணுறான். யார்கிட்ட, தன்னுடைய தகப்பன்ட்டே மெசேஜ் பண்ணுறான். அப்போ அந்த தகப்பன் என்ன சொல்கிறான் பிள்ளைகிட்ட, இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணாத, அதில் ரொம்ப ஃபேக் ஐடிலாம் வருது, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீ நைட்டு வீடியோ பேசிக்கிருந்தது என்கிட்ட தான்ப்பா அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அப்பனும் மகனும் அந்த சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப இறங்கி அதனுடைய தவறான விஷயங்களில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலாம் நம்மளுக்கெல்லாம் தாய்மார்கள்லாம் சாப்பாடு விட்டுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே பாரு நிலாவை பார்த்து சாப்பிடு, திருடன் வந்துடுவான், திருடன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பயமுடுத்தி என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு விட்டுற காலம் போய் கையில் ஃபோனை கொடுத்து அவங்களே யூடியூப்பில் போய் கார்ட்டூனை எடுத்து கொடுத்து இதை பார்த்துக்கிட்டே சாப்பிடு அப்படிங்கிற ஒரு காலம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க எடுத்து கொடுத்த காலம் போய் அந்த சின்ன பிள்ளையே தானாக அந்த யூடியூப்பில் போய் கார்ட்டூனை எடுத்து தானாக எடுத்து பார்த்துக்கிறதுக்கு. அப்போ அந்த சின்ன பிள்ளை தானாக எடுத்து பார்க்குறப்போ எத்தனையோ விஷயங்கள் அதில் வரும். அது என்ன செய்யும், கார்ட்டூன் மட்டுமா எடுத்து பார்க்கும். அதுக்கு அந்த சின்ன வயசில் அந்த பகுத்தறிவு இல்லாதனால அதுக்கு தெரியாது. சரியா, அதை இந்த 2 வழியில் என்ன செய்யலாம், சோசியல் மீடியா நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் மோஸ்ட்லி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த தவறான வழி வேணாம், என்ன செய்யும், நல்லதான ஒரு அழகான வழியில் ஒழுங்கான முறையில் என்ன செய்யலாம், சோசியல் மீடியாவை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எத்தனையோ செயலிகள் வந்துருச்சு. அப்போ அந்த செயலிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பை ஆண்ட்ராய்டு, பை ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டிருக்கும். இதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஒவ்வொரு தடவையும் கீழே உள்ளே போன உடனே அதை காட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, ஃபேஸ்புக் நிறுவனத்துடைய தலைவர் என்ன செஞ்சார், வாட்ஸ்அப்பையும் வாங்கிட்டாப்புல, இன்ஸ்டாகிராமையும் வாங்கிட்டாரு. அப்போ அது கீழே என்ன வந்துச்சு, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே பை ஃபேஸ்புக் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ பை மிட்டான்னு வந்திருக்கு, METAன்னு வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனாலும் சரி, வாட்ஸ்அப்புக்குள்ளே போனாலும் சரி, இப்போ அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பும் என்ன செய்யுது, ஒழுங்கான செக்யூர் இல்லை, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம யார்கிட்ட வந்து பெர்சனலான விஷயம் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற செயலிகள் மூலியமாக. நம்ம என்ன செய்ய, புதுசாக ஏதாவது ஒரு செயலியை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் கூட அக்ரியா டெக்லைனான்னு கேட்கும், அலோவா டெக்லைனான்னு கேட்கும். அது என்னென்னு கூட நம்ம படிக்காமல் என்ன செய்யணும், அவசரத்தில் அலோன்னு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், உள்ளே போயிடுறோம். அந்த அலோன்னு கொடுத்துட்டு உள்ளே போகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், அது நம்மளுக்கு மறைமுகமானதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிப்படையாக இருந்தாலும் சரி, அது ஒன்று யார் பார்க்குறா, அந்த செயலியை ஓப்பன் பண்ணவன், அதை தயாரித்தவன் என்ன செய்யணும், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், சோசியல் மீடியா வந்து நல்லதான முறையில் வந்து என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். யார் என்ன சொன்னால், மோஸ்ட்லி யாருமே தவறான இது இல்லை, ஆனால் தவறான செயல் பக்கம் நம்ம போயிடக்கூடாது. சரிங்களா? இதோட என்னுடைய உரையை எடுத்துக்கிறேன். வாயில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Jazakallahu khairan jaza, my dear participants. I thank you all my friends and wonderful chief dignities to participate in the wonderful program.
and making successful way and silent way. I want the wish to stop for 5 minutes in this dice. Ma'am, can I speak for 5 minutes? Yes. In this generation, the men and women are scrolling their social media like a mouse. Instagram, Facebook, WhatsApp, Twitter, Reddit. There are many social platforms. In these social media platforms, how can we stay connected? No. How can we stay away from these social media platforms? I'm going to stay 3 steps to stay away from this social media platform. A first step is switch off your mobile phones. This is the first and best step to stay away from the social media platforms. And this is really, don't laugh. It is a real. Stay away from the platform. First and best step, switch off your mobile phones. I think Wahabullah has an iPhone, I think so. Yes, it is really Wahabullah. Yes. And next step is uninstall the social media platform app when you are in don't usage. When you usage, you can install it, but not in usage, don't install it, the social media platforms. This is the second best step. A third step is call the service provider or the internet service provider to stop the service when you are not in usage. It is the best 3 steps. Just follow it and make the result. It is possible to make the result in the right manner. Next I'm going to say about how to stay away from the internet. That's an 8 step. I want to stay out just 5 steps to stay away from the internet. A first step is stay self-control. Just be self-control. Motivate yourself. Concentrate in your goals, achievements, and aims. Self-control is important. Don't go in the pornography or other websites or blog spots or other social media platforms or vlogs or nothing. Don't go in the pornography. Main things. First is self-control. You should remember that. First is self-control. A second one is concentrate. Concentrate to the goals and aims and achievements. What you go become in your life history. Concentrate in your goals. And third one is stay focused. Stay focused in your achievement. What you're going to be achieved in your life and next life and past life. What you achieved in past life. Think about it. Stay focused. Don't have any social media platform in your hand. This is the stay focused. A fourth one is think possible. Just think possible what you have in your hand. Don't go again and again the WhatsApp or YouTube. Our friends are always again the WhatsApp or YouTube. It is really. If you go away from the WhatsApp, you will enter into the YouTube. These are 2 things. The major usage of the 58% of people are using the YouTube like this only. And the 5th step is focus booster. You should remember it. You should remember it clearly. Focus booster. The focus booster is the main thing you should remember in your life. You have all aims, goals, achievements in your life, but you don't have a focus booster. You have a focus, but you don't have a focus booster. If you have a focus booster, you can go like Elon Musk or Jeff Bezos. They have a focus booster in their life, so they become the top of the hill, I think so. In the money or achievement or anything. Thus I conclude my speech by saying, stay away from internet and social media platforms. Thank you, ma'am, to give this wonderful opportunity speaking for us and our wonderful friends. And next step is what is the program, Athayi?